எம்ஆர்டி பேருந்து ஒன்று சாலையில் சென்று கொண்டிருந்த சைக்கிள் ஓட்டிகள் குழு ஒன்றிற்கு மிக அருகே சென்றதினால் பேருந்து ஓட்டுநருக்கும் சைக்கிள் ஓட்டி ஒருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்பில் ஒரு காணொலி வைரலாக பகிரப்பட்டு பேசுபொருளாகியது. இதனைத் தொடர்ந்து ரேபிட் கேஎல் நிறுவனம் உள் விசாரணை ஒன்றை மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் பகிரப்பட்ட இந்த காணொலியை தொடர்ந்து நெட்டிசன்கள் பேருந்து ஓட்டுநர்கள் இவ்வாறு நடந்து கொள்வதை கடுமையாக சாடினர். அது மட்டுமின்றி சாலை பயனர்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வியும் எழுப்பியுள்ளனர். சைக்கிள் ஓட்டிகள் சாலையின் இடது புறத்தை முழுவதுமாக மறைத்துவிட்டதால் பேருந்து செல்வதற்கு வழி இல்லாததால் சம்பந்தப்பட்ட பேருந்து ஓட்டுநர் சைக்கிள் ஓட்டிகளிடம் இது குறித்து பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் அவ்வழியாக சென்ற சாலை போக்குவரத்து இலாகா அதிகாரி அவர்களை சமாதானப்படுத்தியதாக ரேபிட் கேஎல் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அது மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட பேருந்து ஓட்டுநர் இவ்வாறான சூழ்நிலைகளை முறையாக கையாள்வதற்கு அவருக்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் விதிமுறைகளை முறையாக பின்பற்றும்படியும் அனைத்து நேரங்களிலும் கண்ணியமாக நடந்து கொள்ளும்படியும் அனைத்து பேருந்து ஓட்டுநர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்கள் எப்போதும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் விதிமுறைகளை பின்பற்றும்படியும் சைக்கிள் ஓட்டிகள் ஒருவர் பின் ஒருவராக வாகனங்களை வழிமறிக்காத வண்ணம் சாலையோரத்தில் பயணிக்கும்படியும் ரேபிட் கேஎல் அறிவுறுத்தியது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.